வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பாவில் வெஜ் பிரியாணி, அதுவும் குக்கரில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 100 மில்லி எண்ணெய், 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. பிரியாணிக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அப்போ தான் உங்களோட பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும், நல்ல பிரியாணி ரொம்ப நேரம் கெடாமலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் எண்ணெயிலே சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வணக்கி எடுத்துருங்க. அப்போ அந்த தலை சாப்பிடும்போது ஒரு பச்சை ஃபீலோ இல்லைன்னா கசப்பு ஃபீலோ கொடுக்காது. ஸோ எவ்வளோ முருகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அதுவும் முருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 வெங்காயமும் 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கிராம் கணக்கில் போட தெரியல அப்படின்னா இது ஈஸியான மெத்தட், யாராக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ 4 கிளாஸ்னால் 8 வெங்காயம் 8 தக்காளி அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கூட்டி குறைச்சி வேணாலும் வச்சுக்கலாம். தக்காளி நல்லா சுண்டி வதங்கி வரணும். வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வரணும். அதாவது வணங்குறதுக்கான டைம் ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். சும்மா அடுத்தடுத்து நீங்கள் பொருளை போட்டே இருந்தீங்கன்னா பிரியாணியோட அவுட்புட் அந்தளவுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், பட் நான் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குது. மிக்ஸி கம்மியாக அரைக்காதுங்கிறதுனால நான் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஆனால் இது கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும். இதுவும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். மீன்வாயில் நம்ம ஒரு பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சி நீங்கள் பிரியாணி ஆட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல் சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 டம்ளருக்கு சொல்லிடுறேன் அளவு, நீங்கள் அதுலேருந்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, கூடவே கொஞ்சமாக ஒரு 3 துண்டு அன்னாசி பூவு, கல்பாசி இதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபைன் பவுடரை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூளை எண்ணெயிலே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுவே நல்ல கலர் கொடுத்துரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வாசம் வர அளவுக்கு வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். காய் முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், பட்டாணி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ் காய்கறியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இது நல்லா எண்ணெயோடு சேர்த்து இந்த காய் நல்லா இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது காயிலும் நல்லா உப்பு காரம் பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 1/4 லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக 1 கிலோவுக்கே 1 லெமன் போதுமானது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களோட தக்காளி பழத்தோட புளிப்பை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நாட்டு தக்காளி நல்ல புளிப்பாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் லெமன் ஆட் பண்ண வேண்டியதில் தயிரோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சீரக சம்பாக்கு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 2 தண்ணி எடுத்திருக்கேன். கூடவே நான் மீல் மேக்கர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆக்சுவலாக நீங்கள் லெமன் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிவிடுங்க. எனக்கு இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்கங்கிறதுனால நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அந்தளவுக்கு 1 டம்ளருக்கு சரியாக இருக்கும். 2 ஸ்பூன் நீங்கள் 1 டம்ளருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பாலாம் ஆட் பண்ணும்போது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அரிசியில் நறுக்கு பதம் விழுந்துடும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கணும். கூடோ குறைவோ இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வந்துருச்சு. நான் வெயிட் போடாமல் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி மட்டும்தான் வைக்கிறேன். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சீரக சம்பாவை இப்படியே நீங்கள் விசில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற தண்ணிக்கு உப்மா மாதிரி ஆகிடும், சாப்பாடு பொங்கல் மாதிரி ஆகிடும். நல்லா இந்த உப்மா பதம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் லெவல் வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக மூடி சும்மா மட்டும் மூடி இந்த அளவுக்கு கொதி விட்டு அரிசி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போடுங்க. அப்போ உங்களுக்கு குழஞ்சி போகாது. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு விசில் வச்சு ஹையில், அடுப்பை சிம்லேயே வைக்கக்கூடாது, ஹைலே வச்சு நீங்கள் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. ஒரு 4 to 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. குக்கரை எதுவுமே டச் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படியே செட்டில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்தளவுக்கு பிரியாணி நல்லா பலன்னு சூப்பராக வரும். நீங்களும் ஈஸியாக சீரக சம்பா ரைஸில் குக்கர்லேயே செஞ்சிடலாம். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. சீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் சூடாக எடுக்கும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஸ்டிக்கியாக தெரியும், பட் அது ஸ்டிக்கியாக இருக்காது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.